ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை கழுவி வெட்டி வச்சுருக்கோம். இப்போ 20 சின்ன வெங்காயத்தை பிடிச்ச வெட்டி வச்சுருக்கிறோம். ஒரு 5 பல் பூண்டை நச்சு வச்சுருக்கிறோம். ஒரு சுள் தேங்காய் பிடிச்ச வெட்டி வச்சுருக்கிறோம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம். இது மூணையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி குறகுறப்பாக அடிச்சு எடுக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு சின்ன கடாயை வச்சிடலாம். பொரியலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. 2 வத்தலை பிச்சு வச்சிருக்கேன், சேர்த்துருவோம். கொஞ்சமாக கடலை பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, இப்போ 5 பல் பூண்டை நச்சு வச்சிருக்கேன், சேர்த்துருவோம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துருவோம். இந்த அளவுக்கு வெங்காயம் வசந்தா போதும். கீரையை சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விடும். அப்புறமா எடுத்து கிண்டி விட்டு விடும். இல்லைங்களா, நம்ம தண்ணியை ஊற்றல, அவ்வளோ தண்ணி வந்திருக்கு. சிம்மில் வச்சு வேக விடணும். இந்த மணத்தக்காளி கீரை வந்து அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. உரப்பு கம்மியாக போட்டு சாப்பிடணும். வேகட்டும். கீரை வந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச மசாலா சேர்த்துரும். எடுத்து பார்த்துடலாம். மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி கீரை ரெடி பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு நல்லது. இது வந்து ரச சாப்பாடுக்கும் சாம்பார் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடுறது நல்லா இருக்கும்.